ஜெசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாடி என்றா சாத்தி புதுசா ஒரு தினுசா. நிறுத்துங்க சார். சார் என்ன விட்டுருக்க சார். எதுக்கு சார் என்ன பிடிக்கியா? நான் என் போக்குல உட்காந்து போன் பேசிட்டு இருக்கேன். ஆமல உன் போக்குல உட்காந்து போன் பேசிட்டு இருந்தேன். நான் பாத்துட்டு தான் இருந்தேன். ஏமா இதுல யாருக்குமா போன் போட்டான்? சார் 4 முடிக்கு. என்னது 4 முடியா? இவ ஒருத்தி போதும் நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு. 3 முடி 4 முடி 5 முடின்னு என்ன பேர்லாம் எனக்கு வச்சிருக்கா. சார் என் பேரு வசந்தி சார். எனக்கு தான் சார் போன் போட்டான். 4 முடி வசந்தி. பேரும் சூப்பர், ஆளு சூப்பர். இவ சின்ன பொண்ணுங்கிறது யாருமா? நான் தான் சார் சின்ன பொண்ணு. நான் தான் உங்களுக்கு போன் போட்டேன். சின்ன எதுக்கு போன் போட்ட? நம்மளே அடிச்சு துவச்சிருக்கலாம்ல. ஆல்ரெடி நம்ம எல்லாரும் சேர்ந்து 4 அடி கொடுப்போம். அந்த ஆள் அவன் பிச்சுட்டு எங்கேயாவது போயிருவான். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து என் மாமியா கிளவிக்கு போன் போடுவான், பஞ்சு கிளவிக்கு போன் போடுவான். இப்படியே ஒவ்வொருத்தருக்கா போன் போட்டோம்னா நிலைமை என்ன ஆகுது? அதனாலதான் பேசாம போலீஸுக்கு போன் போட்டேன். இப்போ மாமியா வீட்டுக்கு போவோம்ல, அங்க போய் நல்ல கவனிப்பு சூப்பரா இருக்கும். இவனை தான் நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோமா. கரெக்டா போன் போட்டியா? கப்புன்னு வந்து புடிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. போயிட்டு வரட்டும் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். மாமியார் வீட்டுக்கு வா, இன்னைக்கு விருந்து உனக்கு காத்திருக்கு. அம்மா ஓடி ஓடி வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. நீ திங்கிறதுக்கு வீட்ல என்ன நீ வச்சிருக்கிய? எல்லாமே உனக்காண்டி ஐஸ் பிரியாணி செய்து வச்சிருக்கேன். பாத்தீங்க போமா. இது ஐஸ் பிரியாணியா? அண்ணி உங்கள போல ஒரு அண்ணி நாட்டுல யாருக்குமே கிடைச்சிருக்காது. எனக்கு கிடைச்சிருக்கீங்க. வாங்கடி போவோம். ஐஸ் பிரியாணி நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. வாங்கடி போவோம் சீக்கிரம். ஊரை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வீட்டை கண்டுபிடிக்கணுமே. வீடு எங்க இருக்குன்னு தெரியல. யார்கிட்ட போய் கேட்க? ஒரு ஆள்களையும் காணல. ஐயோ சுபின்னு. ஐயோ இவன் வேற பாத்துட்டு போய் வீட்டுல சொன்னோம்னா அவ்வளவுதான். எங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிரும். கதை கந்தலாயிருமே. சுபின் நீ எங்கடா அங்க வந்த? மாமா எனக்கு 2 நாள் வயித்து வலியா, அதனால ஸ்கூலுக்கு போறல. ஹோம்வொர்க் நிறைய கொடுத்திருக்காங்க. அத இவனை பார்த்து நோட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க யார பக்கம் வந்தீங்க? சரி இவன்ட்ட கேப்போம். வேற வழியே இல்ல. வீட்டுல போய் போட்டு கொடுக்காதுன்னு சொல்லணும். மக்களே, முத்துப்பாண்டிங்கிறது யாருன்னு தெரியுமா உனக்கு இந்த ஊர்ல? மாமா அவங்க வீடு எனக்கு தெரியும். வாங்க குடி. யாழினி அக்கா. முந்தினம் பார்த்தேனே எதும் தோற்றேனே சொல்லட நெஞ்சமும் பொன்னானதே இத்தனை. தினேஷ் என்னடா அப்பா வயலுக்கு போயிருக்காங்க. இப்ப கொஞ்சம் கழிச்சு வருவாங்க. அக்கா நான் உங்களை தேடல. இந்த மாமா தான் உங்களை கூப்பிட சொன்னாங்க. நிகர் செய்ய பொன்னை வைத்தாய் குராவர் தோர்த்தாதோ. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாழினி. முத்துப்பாண்டிங்கிறது யார் சார் நீங்க? யாழினின்னு அப்படி யாருமே இங்க கிடையாது. சும்மா சும்மா யார் பேரையாவது சொல்லிட்டு அப்படி ஒவ்வொரு வீடா வர வேண்டியது. அதுக்கப்புறம் யாராவது ஏமாந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற நகை பொருள் பணம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போக வேண்டியது. இதுதானே உங்களோட வேலை. இந்த பாருங்க, நாங்க அப்படியேப்பட்ட ஆள்லாம் கிடையாது. சார் என்னைக்கு திருடன் அவனை திருடன் ஒத்துக்கிட்டா எப்பவுமே திருடன் நான் திருட இல்லன்னு தான் சொல்லுவான். இப்படி ஏதாவது இடக்கமடக்கா பேசிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். சாரி மேடம், தெரியாம வந்துட்டேன். இந்த பசங்க தான் யாழினி முத்துப்பாண்டிங்கிறது இந்த வீடு தான் சொல்லி உங்களை கூப்பிட்டுட்டாங்க. சாரி. என் மர்மோல மாதிரி ஊர் உலகத்துல ஒரு ஆள் உண்டா? கிளவி பிரியாணின்னு சொன்ன உடனே எப்படியெல்லாம் ஐஸ் வைக்கி. எம்மா அவங்க எனக்கு அண்ணி இல்ல. அவங்க இன்னொரு தாய் மாதிரிமா எனக்கு. பிரியாணின்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே போதும். பேப்பரை கசக்க கூட மாட்டாளோ, அப்படியே டபக்குன்னு முழுங்கிடுவாளுவா. அப்படியே அப்படி அழுவ பிரியாணினா இப்ப சும்மா விடுவாளுவா. அதான் எனக்கு தலை மேல பெரிய ஐஸ் கட்டியா வைக்காளுவா. வார இப்ப பிரியாணி எடுத்துட்டு வரேன். எடி வீட்ல சோறு பொங்குனியா? எம்மா நான் கொஞ்சோண்டு சோறு வடிச்சு ரசமும் அவியலும் தான் வச்சேன் பத்துக்க. அதை இவ எவன் திம்பா? இங்க பிரியாணி தின்னுட்டு போறேன். இந்த மனுஷன் வந்தாருன்னா அந்த ரசத்தை திம்பாரு. என்ன மர்மோல இதெல்லாம்? ஐஸ் பிரியாணி எடுத்துக்கோங்க தே. நாத்துமா எடுத்துக்கோங்கடா செல்லம். என்ன எங்களை பார்த்து இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு கொண்டு வந்துக்கிட்டு ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்க. இது பாரு, வியானுன்னா திங்கன்னா தின்னு. இதை விட மேலான ஒரு பிரியாணியை நீ வாழ்க்கையில பாத்துக்க மாட்ட. மாமியா கறின்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம விளையாடுறியா என்கிட்ட? நாங்க ஒண்ணு பிரியாணிக்கு அளந்து கிடக்கல. நீனே அந்த கஞ்சி குடி. எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் பசி பட்னியாவே கிடக்கேன். வாங்க, எனக்கு என்ன வந்துச்சு? அட அட அட, இதெல்லாம் ஐஸ் பிரியாணி. சூப்பரா சூப்பர். மட்டன் பிரியாணி என்ன, சிக்கன் பிரியாணி என்ன, எல்லாம் இதுக்கு முன்னால நிக்க முடியுமா? அப்படியே பழைய கஞ்சில ஒரு கிண்ணத்து கெட்டி தயிர், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உள்ளி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் அப்படியே போட்டு கலக்கி குடிச்சோம்னா அப்படியே தேவாமிரதம். சூப்பரா சூப்பர். சொல்லும் போதே குடிக்கணும் போல இருக்கு. ஆனா அண்ணி ஐஸ் பிரியாணின்னு சொல்லி இப்படி ஏமாத்தி விட்டாவல. அத நினைச்சது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. வீட்ல வேற ரசமும் அவியலும். அந்த விஷத்தை நம்மள திங்க முடியுமா? நம்ம செய்ததை நம்மளாலே திங்க முடியாது. சரி மானத்தை விட்டு ரோசத்தை விட்டு கேட்ற வேண்டியதான் அண்ணிட்ட. ஏனி என்னம்மா தாயே, கோவப்பட்டுட்டு போறியா? போறேன்னா போ, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இந்த ஒரு செடி கஞ்சிய நைட்டுக்கு வச்சு அதை குடிச்சு சமாளிச்சுக்கிடுவேன். ஏனி எடுத்துக்கிடுதே. தர்பூசணி மண்டி எங்க
போச்சு அவளுக்கு. இந்த செல்ல தாயிய பைத்தியக்காரி பரதேசின்னு நினைச்சிட்டு இருக்கா. வரட்டும் இன்னைக்கு என் மவன் வந்த பிறகு நான் வீட்டுக்குள்ள போவேன். இல்லைன்னா போக மாட்டோம்ல, தெருலங்கனே கிடக்கேன், பட்டினி பசிமை கிடந்து சாவுதேன். என்ன செல்ல தாயி இவ்வளவு சீக்கிரம் தெருவுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லையே. பாரு செல்ல தாயி, வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லார் வீட்லயும் மாமியா மருமோ சண்டை நடக்கு. உங்க வீட்டுல வரலையேன்னு நினைச்சேன், வந்துட்டு கடைசியில உன் மருமகாரி தெருவுக்கு அடிச்சு பத்திட்டாளா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தான் வெக்கையா இருக்கு வீட்டுக்குள்ளன்னு சொல்லி எனக்கு காத்தாடங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். சரி விடு, கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வந்ததுன்னா ஆகணும். இந்த வார செல்ல தாயி பஞ்சவர்ண கிழவி அவ சின்ன மவனுக்கு யாருக்கும் தெரியாம மொவளை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போறாளாம்ல, உன்ட்ட சொன்னாளா? அம்மா அப்பாட்ட கொஞ்சம் கொத்து புரோட்டா வேண்ட சொல்லுமா. இடி வீட்டுல சுவார் பொங்கி தட்டி வச்சிருக்கேன், 50 ரூபா கிட்ட அரிசி ஆச்சு. அதெல்லாம் கல்லி தண்ணியில அப்படியே ஊத்த முடிய மாட்டி. நாளைக்கு கொத்து புரோட்டா அது இதுன்னு வாங்கலாம் போங்க. எம்மா ப்ளீஸ்மா வாங்கி தர சொல்லுமா, இல்லனா நான் போன் எடுத்து அப்பாக்கு பேசட்டா. வாரியில் பிஞ்சு பெருமத்துக்கா அவளுக்கு சொன்னதாம்டி உனக்கு. சுவார் குழம்பு கூட்டு வச்சு எடுத்து போட்டிருக்கேன், திங்கிறதுக்கு இல்லாம அதை வாங்க இதை வாங்க 2 பேர் வந்துட்டால ஓடக்கிட்டீங்க. இடி புஷ்பா இது ஏன் இப்படி கோவத்துல இருக்க? ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டியா? இது பிள்ளைகள் ஆசையா கேட்கலாட்டி நான் போய் கடையில போய் வாங்கி கொடுக்கட்டா பிள்ளைகளுக்கு? சின்ன பொண்ணு நீனாவது கேளுமா, என் தங்கச்சி எதுவும் சொல்லாம இப்படி கோவத்துல இருக்கா. பிள்ளைகள் விட்டு கோவம் விட்டுட்டு கிடக்கா. ஏன்க்கா உங்களுக்கு அந்த அண்ணனுக்கு எதுவும் சண்டையாக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, மனசே சரியில்லை பாத்துக்கா. இக்க மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதையும் மூடி மறைச்சு வச்சிருந்தேன்னு வச்சுக்கா, ஒரு நாள் டப்புன்னு வெடிச்சிரும் பாத்துக்கா. 4 முடி புற சொல்லடி மண்ணட்டி தானே சாடி வாரியா? சின்ன பொண்ணு முன் வாசலடி வர இருந்தா தெருவை சுத்தி வரணும். புற வாசல்னா சின்ன மதில் தான், கட்ட மதில் தான், டக்குன்னு யாரு சாடி குதிச்சு வந்துருவேன். 4 முடி இப்படி மதுலட்டி சாடி வரதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கால் உடஞ்சி கை உடஞ்சி கிடக்க போறியா? ஆஸ்பத்திரியில ஐசியூல கொண்டு தான் போட போறேன். நான் அப்படி கீழே விழுந்து கிடந்தனா நீ ஒண்ணு வந்து தூக்காண்டா. திமிரு பிடிச்சது. புஷ்பாக்கா மனசுக்குள்ள என்னத்தையாவது போட்டு குழப்பிட்டு இருக்காத, என்ன இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லு. ஆமா 4 முடிட்டு சொல்லுங்க. 10 வீட்டுல இப்படி பம்பரமா சுத்தி சுத்தி எல்லா இடமும் கொட்டை அடிச்சு எல்லா வீட்லயும் சொல்லிட்டு வருவா. சின்ன பொண்ணு தேவையில்லாம பேசாத. சும்மா இரியாம்டி எது கிடந்தாலும் 2 பேரும் சண்டையும் போடுதியா, சேர்ந்துடவும் செய்தியா, என்னது சொல்லுன்னு எனக்கு தெரியல. நானே சிறையில மாட்டிக்கிட்டு மண்டையை உடைச்சிட்டு கிடக்கேன், இதுல நீங்க 2 பேரும் வேற. நான் நாளைக்கு வரேன்க்கா. எங்க வீட்டுல என் மாமியா கழுவி கஞ்சி குடிக்க மாட்டேன்னு தெருல போய் கிடக்க கோவத்துல கிடக்கட்டுன்னு விட்டுட்டேன். மொவன் வந்தாதான் வீட்டுக்குள்ள வருவாளாம். நான் அந்த கோபத்துல சவத்த மனசு வருத்தத்துல சரி உங்க வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்குமே நினைச்சு இங்க வந்தா நீ வேற எங்க இப்படி கோவப்பட்டு கிடக்க சொல்லவும் மாட்டேக்க. அதான் நான் வீட்டுக்கு போறேன். சரிடி உட்காருடி, என்ன நடந்துன்னு சொல்லுதே. கட்டிய கணவனை கைக்குள்ளே வைத்துக் கொள்ள சில டிப்ஸ்கள். வெளியே சென்ற கணவன் வீட்டுக்கு லேட்டாக வந்தால் கோவப்படவே கூடாது. கணவர் கோபமாக பேசினால் வாயை திறக்கவே கூடாது. வாயை மட்டும் திறக்கலனா நம்ம புருஷன்மாரு நம்ம தலையில மிளகா அரைச்சு போடுவாங்க. குறிப்பாக மனைவி புகுந்த வீட்டில் யாரையும் குறை சொல்லவே கூடாது. வேலங்கச்சி இவ அம்மாகாரி உ தங்கச்சிகாரில ஒழுங்கா நடந்தா நான் ஏன் குறை சொல்ல போறேன்? இதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாது. யோ கூறுகட்ட மனசா, இப்ப படிச்சேர்ல ஒழுங்கா படியும். ஷாப்பிங் சென்ற மனைவி எவ்வளவு லேட்டாக வந்தாலும் கணவன் இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும். அப்படி போடுங்க ஒருவேளை. அடுத்து மனைவி கோபமாக பேசினால் கணவர்மார் வாயில ஃபெவிகாலை போட்டு ஒட்டி கொள்ளவும், வாயை திறக்கவே கூடாது. சூப்பர், அதன பார்த்தேன். யார்கிட்ட இங்க சோறு போட்டுட்டுமாங்க? செல்லக்குட்டி சுவாறு தின்னுட்டு வந்துட்டேனே. என் ஃப்ரெண்ட் இருக்கம்ல, அவன் வந்து ட்ரீட் வச்சான் இன்னைக்கு. அந்த வெளியிலே ஹோட்டலே நாங்க 2 பேரும் தின்னுட்டு வந்துட்டோம். நான் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரசம் வச்சு வச்சிருக்கேன், நீங்க லேஸ்ல சொல்லுதீங்க ஃப்ரெண்ட் கூட சாப்பிட்டு வந்துட்டேன்னு. எந்த ஃப்ரெண்ட்? உனக்கு தெரியாதுடா, என் ஃப்ரெண்டு சங்கர். எங்க அண்ணன் ஒரு நாளாவது நிம்மதியா வெளியில சாப்பிட்டுட்டு வரட்டுமே, ஏன் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? வந்தாச்சா உடனே வந்துருவாள்வல. நான் என் புருஷன்ட்ட கேட்டுட்டு இருக்கேன், வான்ட்ட கேக்கல. அவர் பதில் சொல்லுவாரு. யார் அந்த சங்கர்? எனக்கு தெரியாம. என்னடா செல்லம், சங்கர் உனக்கு தெரியாதா? என் கூட 1ஆம் கிளாஸ்ல இருந்தே படிச்சவன், காலேஜ் வரைக்கும் அவன் படிச்சிருக்கான்னு உங்ககிட்ட சொல்லி இருக்கம்ல. கடவுளே, சங்கீதா கூட போய் ஹோட்டல்ல தின்னுட்டு வந்தேன்னு சொன்னா அவ்வளவுதான், என் சங்க நெரிச்சு கொண்டு விடுவா. எங்க அண்ணன் என்ன பாவம் செய்தானா உன்கிட்ட வந்து விழுந்திருக்கான்? தங்கச்சி ஒரு மாதிரி பேசாத பாரு, நான் மட்டும் நீ பொண்ணு பார்க்க போது கல்யாணம் முடிக்கும் போது இருந்தேன்னு வச்சுக்கியா, இந்த கல்யாணமே வேண்டாம் நிறுத்திருப்பேன். அடியே என்கிட்ட பேசு. உங்க நொண்ணங்காரன்ட்ட என்ன பேச்சு? நொண்ணங்காரன் வாயை திறக்க மாட்டார்ல, அவர் அப்படியே பூசி மொழிகிட்டு போயிருவாரு. அதனால அவர்கிட்ட பேச, என்கிட்ட பேசு தில்லு இருந்தா. பாருடா செல்லம், சண்டை போடாத. தங்கச்சி கூட பேசாம ஒண்ணா மண்ணா போயிருங்க. மாமாய் தின்னுட்டேர்ல, போய் ரெஸ்ட் எடு போவோம். இந்த சங்கர் நம்பரை தாரோம், நான் பேசட்டும். நீர் சுவாறு தின்னேரா திங்கலையான்னு கேக்குதுக்கு. சங்கர் நம்பரை கேட்டா இவர் எதுக்கு தலை தெரிச்சு ஓடுதாரு? அடியே என்னடி தன்னா விட்டு உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டே சண்டைக்கு வர? உனக்கு என்ன கிறுக்கு எதுவும் பிடிச்சு போச்சா? என்ன சொன்ன? நீ இருந்திருந்தா என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்க மாட்டியா? எங்க கல்யாணத்தையே நிறுத்திருப்பியா? அட கூறுகட்ட குப்பை. யாரடி கூறுகட்ட குப்பைன்னா? ஒன்னதான் சொன்னேன்டி. என்னடி அடிக்கிறதுக்கு கைய
ஏடி அவட்ட பியாசனாலே சண்டைக்கு நிப்பா. அவளை அடிக்க கை ஓங்குத. அவகிட்ட நடக்க மாட்டி. அவ பெரிய படையை திரட்டிட்டு வந்துருவா. அடியே உன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அடிதடி எல்லாத்தையும் உன் புருஷன்ட்ட வச்சுக்க. அவன் தான் உனக்கு சிக்கன அடிமை. செல்லக்குட்டி சாப்பிட்டீங்களாடா? உங்களுக்கு ஏதாவது பிரியாணி ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வரவா? என்ன மாமா கேட்டீங்க? பிரியாணியா? இப்பதான் எங்க அம்மா வீட்ல சிக்கன் பிரியாணி பெரிய பெரிய லெக் பீஸோட சாப்பிட்டுட்டு வரேன். எம்மா அவ அம்மா கறி வீட்ல நல்ல தின்னுட்டு தான் வந்திருக்கா. எம்மா பெரிய பெரிய லெக் பீஸ் ஆம்ல. அதுக்கு தம்பி அவ அப்பப்ப அவ அம்மா கறி வீட்டுக்கு போறா. எங்க அண்ணி தந்தாங்களே பிரியாணி.